Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 12 NCERT ல chapter 2 sexual reproduction in flowering plants. ஸோ இந்த டாப்பிக்கை பார்க்கும்போதே நமக்கு என்ன விஷயம் புரியுது அப்படின்னா பிளான்ஸில் இருக்கிற ரீப்ரொடக்ஷனில் தெர் ஆர் டூ டைப்ஸ், ஒன்று செக்ஷுவல், இன்னொன்று ஏசெக்ஷுவல். இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது ஒன்லி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் நாட் ஆல் தி பிளான்ஸ், ஒன்லி இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னா எந்த செடியிலெல்லாம் ஃப்ளவர் இருக்குதோ, எதெல்லாம் வந்து ஃப்ளவரிங் பண்ணுமோ அது மட்டும்தான் ஃப்ளவரிங் பிளான்ஸ், விச் மீன்ஸ் angiosperms. Angiosperms are nothing but flowering plants. இப்போ இந்த சாப்டரில் என்னென்ன சப்டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சப்டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரை பற்றின ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன், ஃப்ளவரோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்டிலைசேஷன்னா ஒன்றும் இல்லை, மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகிறது தான் ஃபர்டிலைசேஷன். ஸோ அந்த ஃபர்டிலைசேஷனுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த சப்டாபிக் சொல்லும். நெக்ஸ்ட் வந்து டபுள் ஃபர்டிலைசேஷன். இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் ஒன்லி ஃபார் திஸ் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்க்குன்னு இருக்கிற ஒரு தனித்துவமான ஃபீச்சர் தான் இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நீட் ஆல்சோ, போர்டு எக்ஸாமினேஷன் ஆல்சோ. டபுள் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். அதாவது ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் நடந்ததுக்கப்புறம், மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும், என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி படிக்கிறது போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அப்போமிக்சிஸ் அண்ட் பாலி எம்ப்ரியானி. ஸோ ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகல எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகலாம் அண்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அதை பற்றி சொல்கிறது தான் அப்போமிக்சிஸ் அண்ட் பாலி எம்ப்ரியானி. ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளான்ஸை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிளான்ஸ் வந்து ஏசெக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ணலாம், செக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நாம தான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படின்றது அவங்க ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ ஏன் நம்ம எல்லாம் லக்கி அப்படின்னு நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா, ஏன்னா பிளான்ஸ் வந்து நமக்கு கொடுக்குற அந்த ஒரு அழகு, தனித்துவமான பியூட்டியை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, சென்ட்டு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பர்ஃப்யூம்ஸ், அது கொடுக்கக்கூடிய ரிச் கலர்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு ரெட் ரோஸ் எடுத்துட்டோம்னா அந்த ரெட் ரோஸோட அந்த ரெட் கலர் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ பொமிகிரானட் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ரெட் கலர், டார்க் ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய ரிச் கலர்ஸை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. It attracts it or all there is an aid to sexual reproduction. ஸோ இப்போ இந்த பிளான்ட்டுடைய கலர்ஸ் அப்படின்றது எதுக்காக மேம் பிளான்ஸில் வந்து இவ்வளோ கலர்ஸ் இருக்குது? ஒரு சன்ஃப்ளவரோட கலரும் சரி, ஒரு ரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா எய்ட் அப்படின்னா என்னென்னா ஹெல்ப். எய்ட் அப்படின்றது ஹெல்ப். இது எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த கலர்ஸாக இருக்கட்டும், இந்த பிளான்ஸோட ஃப்ளேவர்ஸாக இருக்கட்டும், எதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா flowers do not exist only for us to be used for our own selfishness அப்படின்னு சொல்றாங்க. flowers வந்து மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்படலை. ஆக்சுவலி they are attractive not because of human beings. அட்ராக்ட் பண்ணணும், மனுஷங்களை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக ஃப்ளவர் ரொம்ப அழகா இல்லை. ராதர் அது வந்து செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, அதனுடைய பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸாக அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆல் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஷோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளவரிங் பிளான்ஸாக இருந்தால் அது கண்டிப்பாக வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. I look at diversity of structures of the inflorescence, flowers, floral parts shows an amazing range of adaptations to ensure the formation of end products. So end products of sexual reproduction அப்படின்னா என்னென்னா, ஒரு ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அதனுடைய ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ப்ராடக்ட் என்ன, அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரீப்ரொடியூஸ் பண்ணது தான் பேபிஸ் இல்லையா. அந்த மாதிரி ஒரு செடி ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதனுடைய ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். மேம் என்ன சொல்கிறீங்க, ஃப்ரூட்ஸும் சீட்ஸும் ரீப்ரொடக்ஷனோட எண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் எஸ், ஃப்ரூட்ஸ்குள்ளே தான் சீட்ஸ் இருக்கும், சீட்ஸ்குள்ளே தான் எம்ப்ரியோ இருக்கும். எம்ப்ரியோ தான் டெவலப்பிங் பிளான்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, சீட்ஸை வந்து சாயிலில் வச்சு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த சீட்லேருந்து புது பிளான்ட் வரும். ஸோ அப்போ இந்த சீட் அப்படின்றது தான் பேபி பார்ட். ஸோ இந்த சீட் அப்படின்றது தான் ஆக்சுவலி சொல்ல போனால் எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ஃபாலஜி, ஸ்ட்ரக்சர் and the process of sexual reproduction in
ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். அப்போ ஃப்ளவர் பண்ணாத பிளான்ஸ் எல்லாம் நம்ம என்ன மேம் சொல்கிறோம்னா நேக்கட் சீட்ஸ் இருக்க பிளான்ட்டை ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப் டாபிக் பார்க்கலாம். ஃப்ளவர். அ ஃபேசினேட்டிங் ஆர்கன் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். அது என்னது மேம் ஃபேசினேட்டிங் ஆர்கன் அப்படின்னா ரொம்ப நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆர்கன் வந்து செடியில் வந்து ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் பீங்ஸ் ஹேட் அன் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஃப்ளவர்ஸ் சின்ஸ் த டைம் இம்மெமோரியல். நமக்கு ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம்லேருந்தே நமக்கும் ஃப்ளவர்ஸ்க்கும் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் கூட அக்செப்ட் பண்ணிப்பீங்க. எஸ், ஃப்ளவர்ஸ்க்கும் நமக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது we feel very good, right? ஸோ ஃப்ளவர்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் aestheticனா அழகுக்காக, ornamental yes for beauty purpose, social, religious, cultural value. ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம கடவுளுக்கு சாமிக்கு படைக்கிறோம் அண்ட் நாம வச்சுக்கிறோம், தலையில் வைக்க முடியாத ஃப்ளவர்ஸை மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஸ்டேஜஸை டெக்கரேட் பண்ணுறோம், பொக்கேவாக கொடுக்குறோம். அதே மாதிரி கல்ச்சுரல் வேல்யூ, ஃப்ளவர்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு ஃப்ளவருக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. They have always been used as a symbol for conveying human feelings such as love, affection, happiness, grief, mourning, even அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயத்துக்கு கூட நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கிற விஷயத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேடு துக்கமான நிகழ்ச்சிகளுக்கு கூட ஃப்ளவரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. List at least 5 flowers of an ornamental value that are commonly cultivated at homes and gardens. ஓகே, ஸோ இது வந்து நம்மளை கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு 5 ஃப்ளவர் வந்து நம்ம வீட்டில் கல்டிவேட் பண்ணுற ஃப்ளவரை பற்றி சொல்லலாம் அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ளவரோட அனாட்டமி பார்க்கலாம். ஸோ ஃப்ளவரோட அனாட்டமியில் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா this structure is called, in the green color இருக்கு இல்லையா, so this structure is called thalamus. so thalamusல first part வந்து ஓவரியோட எக்ஸ்டென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டைலோட எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்டிக்மா. ஸோ ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி இந்த 3 பார்ட்டுமே சேர்த்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்டிக்மா ப்ளஸ் ஸ்டைல் ப்ளஸ் ஓவரி ஈக்குவல் டு பிஸ்டில். இதை வந்து நம்ம பிஸ்டில் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். அப்போ மேல் செக்ஸ் ஆர்கன் எது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவரில் ஆந்தர். இங்கே இருக்கிற எக்ஸ்டென்ஷன் பாருங்கள், இங்கே இருக்கிற எக்ஸ்டென்ஷன் இது இந்த ஒரு ஸ்லெண்டராக இருக்கு இல்லையா, அந்த லாங்காக இருக்கிறது இது வந்து ஃபிலமெண்ட். அந்த ஃபிலமெண்ட்டோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆந்தர். ஸோ ஆந்தர் ப்ளஸ் ஃபிலமெண்ட் ஈக்குவல் டு ஸ்டேமன். ஸ்டேமன் அப்படின்றது மேல் செக்ஸ் ஆர்கன். இப்போ ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டால் மேம் ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி இது 3 ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் சொன்னீங்க. ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட் வந்து மேல் செக்ஸ் ஆர்கன். அப்போது ஒரு ஃப்ளவரில் மேல் செக்ஸ் ஆர்கன், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் 2 செக்ஸ் ஆர்கனும் இருக்குமா அப்படின்னா எஸ் இருக்கலாம். தட் இஸ் கால்ட் பைசெக்சுவல் ஃப்ளவர். பைசெக்சுவல் ஃப்ளவர். ஸோ அந்த ஃப்ளவரில் இருக்கிற செக்ஸ் ஆர்கன்ஸ் எப்போவுமே நேச்சரில் இன் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஓப்பன் டு த என்விரான்மெண்ட்டாக இருக்காது. தீஸ் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கவர்ட். ஸோ இந்த மாதிரி இந்த மேல் செக்ஸ் ஆர்கன், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் கமர்ஷியலாக நம்ம ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் சொல்கிறோம் இல்லையா. இந்த செக்ஸ் ஆர்கன்ஸை கவர் பண்ணுறதுக்காக தான் அழகாக இந்த மாதிரி பெட்டல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா பெட்டல்ஸ். இந்த பெட்டல்ஸை டுகெதராக இங்கே பெட்டல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பெட்டல். ஸோ இந்த பெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்தால் அது என்ன அப்படின்னா கொரோலா. இந்த பெட்டல்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் ஒரு ரோஜா பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த கீழே இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கு பேர் வந்து செப்பல். ஒரு இண்டிவிஜுவலாக சொல்லணும்னா அதை செப்பல் அப்படின்னு சொல்லலாம். டுகெதராக அப்படின்னு சொல்லணும்னா அதை வந்து கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேலிக்ஸ், செப்பல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேலிக்ஸ், petal is also called as corolla. So this is the flower oda longitudinal section. LS of a flower அப்படின்றது longitudinal section of a flower. So இதில் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எது வந்து essential, எது வந்து accessory. So இந்த ஃப்ளவரில் எது essential-ஆக இருக்கும் அப்படின்னா செக்ஸ் ஆர்கன்ஸ், which means androecium and gynoecium. எது வந்து accessory ரொம்ப important இல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா this calyx and corolla. Next வந்து pre-fertilization. Pre-fertilization structure and events. So pre-fertilization என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். அதாவது ஃப்ளவர் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா ஃப்ளோரல் பிரைமோர்டியம். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃப்ளோரல் பிரைமோர்டியம் வந்து ஃப்ளவராக மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்மில் நடக்கிற ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ப்ளஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ இது ரெண்டும், இந்த ஹார்மோன் அண்ட் ஸ்ட்ரக்சர் இது ரெண்டுலேயும் நடக்கிற மாற்றம் தான் வந்து அது வந்து என்னவா மாறும் அப்படின்னா இட் வில் கன்வெர்ட், த ஸ்டெம் வில் கன்வெர்டட் இன்டு ஃப்ளவர்.
Inflorescence அப்படின்றது பூங்கொத்து. Inflorescence are formed which bear the floral buds and then the flowers. In the flower, male and female reproductive part structures, the androecium and gynoecium differentiate and develop. ஸோ ஒரு ஃப்ளவர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர் பைசெக்ஷுவல் ஃப்ளவராக இருக்கும்போது அந்த ஃப்ளவரில் 2 செக்ஸ் ஆர்கனுமே இருக்கலாம். ஒன்று மேல் செக்ஸ் ஆர்கன், இன்னொன்று ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ நம்ம இதை எப்படி மேம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபீமேல் அப்படின்ற வேர்டை நம்ம எதோட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா கைனகாலஜிஸ்ட், விச் மீன்ஸ் கைனகாலஜிஸ்ட் அப்படின்னாலே இட் இஸ் ரிலேட்டட் டு சம்திங் ப்ரெக்னென்சி, ரைட்? ஸோ அதனால ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை நம்ம என்னென்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கைனீஷியம். கைன் அப்படின்ற அந்த கீவேர்டை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிட்டாலே போதும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இஸ் நத்திங் பட் கைனீஷியம். மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்றது ஆண்ட்ரோஷியம். ஸோ ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனீஷியம் ஆர் த மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர். இப்போ ஒரு ஃப்ளவரில் 2 பார்ட்டுமே இருக்குமா மேம் அப்படின்னா எஸ், இட் கேன் பி. அப்படி இருக்கிற ஃப்ளவரை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பைசெக்ஷுவல் ஃப்ளவர். ஒருவேளை ஒரு ஃப்ளவரில் ஏதாவது ஒரு ஆர்கன் இருந்ததுன்னா ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம், இல்லை ஆண்ட்ரிஷியம் மட்டும் இருந்து கைனீஷியம் இல்லைன்னா தட் இஸ் கால்ட் அஸ் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர். ஓகே. Androecium consists of all of stamens representing the male reproductive organ and gynoecium represents the female reproductive organ. Yes. Next is stamen. Stamen அப்படின்றது it is anther plus filament. Stamen is equal to, stamen நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதலாம். It is equal to anther plus filament. Anther plus filament equal to stamen. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேமன் அப்படின்றது ரொம்ப லாங்காக நீளமாக இருக்கக்கூடிய, ஸ்லெண்டர் அப்படின்னா ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக, லாங் அண்ட் ஸ்லெண்டர் ஸ்டாக் கால்டு ஃபிலமெண்ட். அந்த டெர்மினல் ஜென்ரலி பைலோப்ட் அப்படின்றதுனால இது எல்லாமே பைலோப்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா 2 லோப் இருக்கும். பைலோப்டு ஸ்ட்ரக்சர் கால்டு ஆந்தர். ஸோ ஆந்தர் ஈக்குவல் டு ஸ்டேமன் plus filament. அப்போ ஆந்தர் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? ஸ்டேமன் plus filament. The proximal end, இதில் எது மேம் ப்ராக்சிமல் எண்ட் அப்படின்னா இதுதான் ப்ராக்சிமல் எண்ட். ஏன்னா கீழே வந்து தாலமஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ப்ராக்சிமல் எண்ட், இது வந்து டிஸ்டல் எண்ட். இந்த ஆந்தர் அட்டாச் ஆகிருக்கிறது வந்து டிஸ்டல் எண்ட், இங்கே ஃபிலமெண்ட் அட்டாச் ஆகிருக்கிறது வந்து ப்ராக்சிமல் எண்ட். இங்கே இருக்கு இல்லையா, கீழே இருக்கிறது ப்ராக்சிமல் எண்ட். ஓகே, த ப்ராக்சிமல் எண்ட் ஆஃப் த ஃபிலமெண்ட் இஸ் அட்டாச்டு டு தாலமஸ். தாலமஸ் அப்படின்றது இந்த ஸ்வாலன் போர்ஷன் இருக்கு இல்லையா, திஸ் போர்ஷன் இஸ் கால்டு தாலமஸ். or the petal of the flower. The number and the length of stamens are variable. ஒரு ஃப்ளவருக்கு எத்தனை ஸ்டேமன்ஸ் இருக்கும் அப்படின்னா it depends on the flower. ஸோ ஒரு ஸ்பீஷஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இனம். ஸோ ஒரு இனத்துக்கும் ஒரு மாதிரியான ஸ்டேமன்ஸோட லென்த்தும் நம்பரும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ were to collect a stamen each from 10 flowers, each from different species and arrange on a slide, you would be able to appreciate the large variation in the size seen in nature. நீங்கள் ஒரு 10 ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டு 10 ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதில் இருக்கிற ஆன்தரை பார்க்குறத விட 10 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ், ரோஸ், ஹைபிஸ்கஸ், சாமந்தி பூ, செம்பருத்தி பூ, லைக் ஹைபிஸ்கஸ் இஸ் வாட் செம்பருத்தி, ரைட்? அனதர் டைப் ஆஃப் சன்ஃப்ளவர், இந்த மாதிரி ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸோட பூவை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஆன்தரை நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது நீங்களே வந்து அதில் இருக்கிற வேரியேஷனை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் யூ வில் வண்டர் லைக் நேச்சரில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றது நீங்களே வண்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. careful observation of each stamen under a dissecting microscope making a neat diagrams would elucidate the range in the shape and attachment of anthers in different flowers. ஸோ அந்த ஆந்தரை நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் கடையில் வச்சு டைசெக்ட் பண்ணி எக்ஸாமின் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. which means the different shapes and attachments. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா a typical angiosperm anther is ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் பைலோப் அப்படின்னா 2 லோப் இருக்கும். அதில் ஒரு லோப்லையும் 2 தீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீக்கா மீன்ஸ் ஆல்சோ ஒன்ஸ் அகெயின் a lobe like structure, division தான். So they are dithecous. Often a longitudinal groove runs the lengthwise separating the theca.
ஸோ பைலோபில் வந்து அந்த தீகாஸை செப்பரேட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூவ் மாதிரியான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் their organization in the transverse section of an anther. Figure. ஸோ இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் த ஆந்தர் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஆந்தரை வந்து இப்படி கட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியும் ஹியர் ஒன் லோப், ஹியர் ஒன் லோப், here one lobe, here one lobe. So total of 4 lobes இருக்கு இல்லையா. 1, 2, 3, 4 lobes. The bilobed nature of an anther. The bilobed nature of an anther is very distinct in transverse section of an anther. Transverse section அப்படின்றது நம்ம transverse கட் பண்ணும்போது the anther is four-sided. Four-sided அப்படின்றது tetragonal. Yes, it is four-sided. 1, 2, 3, 4. Here you can see 1, 2, 3, 4-sided and it is tetragonal in nature, consisting of 4 microsporangia. Very very important. This is the previous year question also. Dithecus அப்படின்னு சொல்றதுனால நம்ம என்ன எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா dithecusனா 2 மைக்ரோஸ்பொராஞ்சியம் எழுதுவோம். No, it contains 4 microsporangia. 4 microsporangia at the corners, 2 in each lobe. So in the lobe எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா see, you take this as a one lobe. Here 1, 2 microsporangia. Here 1, 2 microsporangia. So totally 4 microsporangia. The microsporangia develop further and become pollen sacs. இப்போ இந்த microsporangia என்னவா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. microsporangia என்னவா மாறும்? pollen sacs மாறும். They extend longitudinally all through the length of anther and are packed with pollen grains. pollen sac-னா என்ன மேம் அப்படின்னா pollen sac அப்படின்றது ஃபுல்லாக pollen grains-ஐ வச்சிருக்கிற ஒரு சாக்கு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா. சாக்கு அப்படின்னா இட் கேன் ஹோல்டு சம்திங். அதில் நம்ம ஏதாவது வச்சு நிரப்ப முடியும் சாக்கு. அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கிலீஷில் சாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ pollen sac அப்படின்றது சாக்கு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். அதில் என்ன உள்ள ஃபில்லாக இருக்கும் அப்படின்னா pollen grains. Okay, next on the structure of microsporangium. Microsporangium அப்படின்றது வந்து ஒரு it appears circular. It appears circular. Microsporangium. It is இங்க பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் microsporangium. இங்க circular இருக்கு இல்லையா. So this is called microsporangium. It is generally surrounded by 4 wall layers. Yes, இப்போ நம்ம ஒரு ஆந்தரோட வால் இட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆந்தர் வால் எடுத்துக்கலாம். ஸோ ஆந்தர் வாலுக்கு 4 லேயர்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து த அவுட்டர் மோஸ்ட் லேயர் இஸ் கால்டு எபிடர்மிஸ். ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற செல்ஸ்னால பேரன்கைமாட்டா செல்ஸ்னால ஃபார்ம் பண்ணது வந்து இந்த எபிடர்மிஸ் லேயர். நெக்ஸ்ட் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா எண்டோதிஷியம், ரேடியலி அரேஞ்ச்டு செல்ஸ் which will have callose thickening in it. It is called endothecium. And the third one is called middle layer. இப்போ எபிடர்மிஸ் எண்டோதீஷியம் ரெண்டுமே வந்து சிங்கிள் லேயராக இருக்கும். பட் இந்த மிடில் லேயர் வந்து 3 to 4 layers. It is a parenchyma cells. And the last triangular shaped cell is called tapetum. The outer 3 wall layers அப்படி இந்த 3 அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா எபிடர்மிஸ் எண்டோதீஷியம் மிடில் லேயர். இந்த 3 வால் லேயர்ஸ் பெர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அதாவது இந்த 3 லேயரோட வேலை என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன். யாரை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா ஆந்தரை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அண்ட் ஹெல்பிங் டெஹிசன்ஸ். அண்ட் ஹெல்பிங் வாட் டெஹிசன்ஸ் ஆஃப் ஆந்தர். டெஹிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் அப்படின்றது ஆந்தரில் இருக்கிற போலன் வெளியே வரணும் அப்படின்னா ஆந்தர் ரப்சர் ஆகணும் இல்லைமா. ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் டெஹிசன்ஸ் ஆஃப் ஆந்தர். ஏன் ஆந்தர் டெஹிசன்ஸ் நடக்கணும் அப்படின்னா to release the pollen grains from the anther. The innermost layer of the anther wall is called tapetum. So tapetum அப்படின்றது ரொம்ப important both in its function and its structure. Actually tapetumோட function என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it provides a nourishment. It provides actually the food to the developing pollen grains. pollen grainsக்கு ஏன் மேம் இது வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்கணும்? எந்த அளவுக்கு pollen grain ஒரு பிளான்ட்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மேல் கேமெட் எந்த அளவுக்கு ஹியூமன் பீயிங்கில் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பிளான்ட்ஸில் மேல் கேமெட்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மேல் கமிட்டோஃபைட்டை தான் நம்ம வந்து pollen grainக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அந்த மேல் கமிட்டோஃபைட்டை நரிஷ் பண்ணுற ஃபங்க்ஷனை யார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா tapetum அப்படின்ற triangular shaped multinucleated cells வந்து அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்குது. நெக்ஸ்ட் cells of the tapetum possess a dense cytoplasm, which means யூஸ்வலாக செல்ஸ்க்கு இருக்கிற சைட்டோபிளாசத்தை விட tapetum செல்ஸோட சைட்டோபிளாசம் it will be more thicker
and generally have more than one nucleus அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Can you think how tapetal cells could become binucleate? Which means usually ஒரு செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கலாம், பட் இந்த இடத்துல tapetal cells எப்படி binucleate ஆயிருக்கலாம் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னா ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். அந்த இடத்துல சைட்டோகைனசிஸ் நடக்கிறதுக்கு பதிலாக நிறைய கேரியோகைனசிஸ் நடந்திருக்கலாம். கேரியோகைனசிஸ் அப்படின்றது நியூக்ளியர் டிவிஷன். ஸோ நிறைய கேரியோகைனசிஸ் நடந்ததுனால அது வந்து பைநியூக்ளியேட், ஈவன் மல்டி நியூக்ளியேட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் பேராகிராஃப். வென் த ஆந்தர் இஸ் யங், ஸோ ஆந்தர் அப்படின்றது மேல் செக்ஸ் ஆர்கன். இஃப் இட் இஸ் யங், அ குரூப் ஆஃப் காம்பேக்ட்லி அரேஞ்ச்ட், காம்பேக்ட் அப்படின்றது ரொம்ப டைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கிற ஹோமோஜீனஸ் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஹோமோஜீனஸ் செல்ஸ், எல்லா செல்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை நம்ம என்ன செல்ஸ்ன்னு சொல்கிறோம்? Homogeneous cells are called sporogenous tissue that occupies the center of each microsporangium, which means in the diagram நம்ம பார்க்க முடியும். So here you can see here homogeneous tissue which is present is called sporogenous tissue. இந்த sporogenous tissue தான் என்னவா மாறும் அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியமாக மாறும். மைக்ரோஸ்பொராஞ்சியம் தான் போலன் சாக்காக மாறும். போலன் சாக்லேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கணும்? போலன் கிரேன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் that stamen which is nothing but male sex organ. In the next video I'll be continuing with microsporogenesis. If you have really liked the video, click the like button and share the video to your friends and subscribe to the channel Vidhyalakshmi NEET Academy. If you have any doubt, please comment your doubts in the comment section. Definitely I'll be answering your doubts. Thanks for watching.